சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா 1952 இருந்து 2021 ஆண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோம்னா 5,36,000 கோடி கடன் வாங்கினதா சொல்லப்படுது. ஆனா இவங்க இந்த 4 வருட 4.25 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல வாங்கிய கடன் மட்டும் எவ்வளவு அப்படின்னா, இவங்க 70 வருஷம் வாங்கின கடனை விட இவங்க இந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் தாண்டி போகுது. எவ்வளவு கேட்டீங்கன்னா 5.46 லட்சம் கோடி கடன் வாங்கினதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் திரு முதல்வர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ அவங்க குடும்பமே ஒரு ஸ்பெஷல் பிளைட் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க எல்லா வசதிகளும் அரசாங்க பணம், நல்லா புரிஞ்சுக்கங்க, அரசாங்கத்தோட பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க இன்ப சுற்றுலா போயிட்டு நாட்டுல வெளிநாட்டுல இருந்து நிறைய முதலீடுகள் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்குதான் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை நீங்க ஈர்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. தொழில்துறை மந்திரி திரு ராஜா தான் ஒரு வெள்ளை பேப்பரை காட்டி இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி நக்கல் அடிச்சாரு. எதிர்கட்சியை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப கிண்டல் அடிச்சு சொன்னாரு. அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன் நானு. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை இப்ப எப்ப வேணா கொடுக்கலாம். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தாதான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? அதாவது மாநிலத்தின் அன்றாட செலவுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சம்பளம், வட்டி கட்டுறது, மானியம் வழங்குறது, இதுலயே பாத்தீங்கன்னா உங்க செலவு இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடியை இந்த ஒரு ஆண்டுல மட்டும் நீங்க வாங்கி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத செலவுக்காகவும் கடனை வட்டி கட்டுறதுக்காகவும் மானியத்தை கொடுக்கறதுக்காகவும் மட்டும்தான் செலவு பண்ணிருக்கீங்க. வணக்கம் HKS வாய்ஸ் நேயர்களுக்கு. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம், நான் உங்களுக்கு என்ன பேச வந்திருக்கேன் அப்படின்னு தலைப்புன்னு பாத்தீங்கன்னா, 2026 மற்றும் 27 உண்டான இடைக்கால பட்ஜெட்டை தமிழக அரசு தாக்கல் செஞ்சிருக்கு. சோ இந்த 5 வருஷத்துல அவங்க நிதியை எப்படி கையாண்டாங்க, அதனால என்ன பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு உண்டாச்சு அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா விவாதிக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி எங்க சேனல்ல வர வீடியோஸை நீங்க ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பட்ஜெட் இந்த 5 வருட காலங்களில் என்ன மாதிரி இவங்க பட்ஜெட்டை மேம்படுத்தி இருக்கிறாங்களா இல்ல அதை ஸ்பாயில் பண்ணிருக்காங்களா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். சோ 2026-27 இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதோட 25-26ல திட்ட மதிப்பீடு ஆய்வு செய்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது என்ன வருமானம் வந்துச்சு, என்ன செலவு பண்ணிருக்காங்க அவங்க திட்ட மதிப்பீடு ஆய்வு செய்திருக்காங்க. சோ இந்த ஒரு ஆண்டில் 25-26ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் 1,84,551 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வருஷத்துல மட்டும் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஓவரால் இவங்க 10,70,70,000 கோடி இது வரைக்கும் தமிழக அரசு உலக வங்கிக்கு கொடுக்க வேண்டிய பணம். சரிங்களா? சரி, அப்போ சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா 1952 இருந்து 2021 ஆண்டு, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலம் வரைக்கும் நம்ம எவ்வளவு கடன் வாங்கி இருக்கோம்னா 5,36,000 கோடி கடன் வாங்கினதா சொல்லப்படுது. சரிங்களா? சோ 70 வருஷம் பிளஸ் ஆட்சியில ஓவராலா இவங்க வாங்கிய கடன் பாத்தீங்கன்னா பழைய அரசாங்கம், அதாவது இதுக்கு முன்னாடி ஆண்ட ஆட்சியாளர்களோட 70+ இயர்ல வாங்கின கடன் 5,36,000 கோடி, 5.36 லட்சம் கோடி. சரிங்களா? ஆனா இவங்க இந்த 4 வருட 4.25 வருஷத்துல, இந்த 5 வருஷத்துல வாங்கிய கடன் மட்டும் எவ்வளவு அப்படின்னா, இவங்க 70 வருஷம் வாங்கின கடனை விட இவங்க இந்த 5 வருஷத்துல வாங்கின கடன் தாண்டி போகுது. எவ்வளவு கேட்டீங்கன்னா 5.46 லட்சம் தோராயமாக தாண்டி போகுது வாங்கியிருக்காங்க கடன். 5.46 லட்சம் கோடி
கடன் வாங்கினதாக சொல்லப்படுகிறது. இவங்க இடைக்கால பட்ஜெட்டில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. சோ ஒரு 5 வருஷத்துல இவங்க வாங்கின கடன் வந்து பாத்தீங்கன்னா பாப்பா தலை சுத்துது. இதுக்கு முன்னாடி வாங்கின 70 வருஷம் ஆண்டவங்க எல்லாம் வாங்கின கடனை விட இந்த 5 வருஷத்துல இவங்க வாங்கின கடன் அதை தாண்டுகின்ற அளவுக்கு இருக்கிறது. இதுல இருந்து நம்ம ஆரம்பிக்க போற விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிய போகுது. சரி வாங்க, இவங்க என்னென்னலாம் தப்பு பண்ணாங்க அப்படின்றத ஒவ்வொரு குற்றச்சாட்டா நான் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இவங்க வந்து கடன் எதுக்கு வாங்குவாங்க? ஒரு நிறுவனமா இருக்கட்டும், ஒரு மாநில அரசாங்கமா இருக்கட்டும், எதுக்கு வாங்குவாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மூலதன செலவுனா என்ன? ஒரு விஷயத்தை உருவாக்குறதுக்காக கடன் வாங்குவாங்க. ஒரு தொழில் தொடங்குறோம், நம்ம என்ன பண்ணுவோம்? கடன் வாங்கி தொழில் தொடங்குவோம். அந்த கடன் வாங்கி தொழில் தொடங்கும் போது அதுல இருந்து லாபம் வரும்போதுதான் கடனை அடைக்கிறதுக்காக வட்டி கட்டுறதுக்காக லாபத்துல இருந்து எடுத்து கட்டுவோம். ஆனா இவங்க இந்த கடனை வாங்கினதே எதுக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மானியங்கள், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம், இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்தி இருக்காங்க கடன் வாங்கினது. சரிங்களா? சரி, 25-26 ஆண்டு பட்ஜெட்ல மட்டும் இவங்க கடன் வாங்கின அளவு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 1.84 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அதுக்கு எதுக்கு கடன் வாங்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். மூலதனம் செலவிற்கு மட்டும்தான் கடன் வாங்குவாங்க ஒரு அரசாங்கம் உற்பத்தி செய்யறதுக்காக. ஆனா இவங்க மூலதன செலவு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கன்னா 51,443 கோடி மட்டும்தான் செலவு பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க வாங்கினது 1,84,000 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அப்ப மீதி பணம் எங்க போச்சு? மூலதன செலவுக்கு இவங்க பண்ணது 51,443 கோடி தான். சோ இவங்களோட நிதியை எப்படி கையாண்டு இருக்காங்கன்றது தெல்ல தெளிவா தெரியுது. சரி, ஒரு நிதி நிலைமையை ஒரு நாடோ அல்லது மாநிலத்தோ எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 டீடைல்டான ஒண்ணு சொல்றேன். அதாவது ஒரு நிதிநிலையை எதிர்கால வருவாயை உருவாக்குதல், அதாவது எப்படி வந்து வருவாயை பெருகிறது ஃபியூச்சர்ல அப்படின்றதுதான் நம்ம ஒரு ஃபியூச்சர் பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எப்படி பொருளாதார வளர்ச்சி அடைய வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அடுத்தது வெறும் உற்பத்தி மட்டும் தானா? மக்களோட பயன்பாடு எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த பயன்பாடுக்கு என்ன பண்றது? நீண்ட கால பயன்பாடு அப்படின்ற ஒரு வகைப்படுத்துறோம். கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தனியார் முதலீடை ஈர்க்கிறதுக்கு நம்ம என்ன பிளான் வந்து வச்சிருக்கோம். இததான் பிளானா வந்து ஒரு திறமையான அரசாங்கம் இருந்தா செய்ய வேண்டிய விஷயங்கள். எதிர்கால வருவாயை எப்படி உருவாக்கலாம் அப்படின்றத பாத்தீங்கன்னா மூலதன செலவு மூலமா ஒரு பாலம் கட்டுதல், ஒரு மெட்ரோ ரயில், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், பாலம் கட்டுதல், மெட்ரோ ரயில், சாலை அமைப்பது, அது போக வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகளுக்கு மின்சாரம் வழங்குவதற்கு ஏற்றாக தொழில் பூங்கா அமைப்பது. சோ தொழில் பூங்கா அமைப்பது, இது மாதிரி வந்துலாம் நம்ம பண்ணும்போது என்னன்னா நம்ம மாநிலத்துக்கோ அல்லது நாட்டிற்கோ வருவாய் டோல் பிளாசா மூலியமா வரும், வரி மூலியமா வரும், அப்புறமா மின்சார கட்டணம் மூலியமா நமக்கு வரும். இந்த வரியெல்லாம் வாங்கிட்டு இந்த பணத்தை லாபத்தை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா வாங்கிய கடனுக்கு வட்டியோ அசலையோ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால கொடுக்க முடியும். சரி, எப்படி பொருளாதார வளர்ச்சி அடைய முடியும்? இப்ப உதாரணத்துக்கு ஒரு சாலை விரிவாக்கம் பண்றோம், ஒரு பெரிய ரோடு போட்டுட்டே இருக்கும் அப்படின்னா அந்த ரோடு போடுறதுக்கு நமக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்ன? சிமெண்ட், இரும்பு தாது பொருட்கள், இதை கொண்டு உருவாக்குவோம். சோ இதை உருவாக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு மணி ஃப்ளோ நாட்டுக்குள்ள நடக்கும். இந்த மணி ஃப்ளோ நாட்டுக்குள்ள நடக்கும் போது என்னன்னா இந்த தாது பொருட்களை உபயோகமாக இதுக்காக தொழிற்சாலைகள் உருவாக்கப்படும். இந்த பொருளை விற்கும் போது மக்கள்கிட்ட பண நடமாட்டம் நிறைய இருக்கும். மக்கள்கிட்ட பண நடமாட்டம் நிறைய இருந்துச்சுன்னா ஒரு தனி மனிதன் வருமானம் உயர்வதோடு மட்டும் இல்லாமல் அந்த மாநிலத்தின் வளர்ச்சியும் பெருகும் போது ஜிடிபி ஆட்டோமேட்டிக்கா ரேட்டு உயருது இல்லையா? சோ இதுதான் இப்படிதான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. இது போக நீண்ட கால பயன்பாடுன்னு சொன்னேன். நீண்ட கால பயன்பாடு என்னன்னா ஒரு மெட்ரோ ரயில், ஒரு அணை கட்டுவது, ரைட்டுங்களா, ஒரு சாலை போடுவது. அப்போ இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அப்புறமா நம்ம ஜெனரேஷன் பிள்ளைங்க இவங்க எல்லாம் நீண்ட கால பயன்பாடுக்கு யூஸ் பண்ணும்போது கடன் வாங்கி செலவழிக்கிறதுல எந்த தப்பும் கிடையாதுங்க. ஏன்னா இது உடனே ஒரு விஷயம் வந்து முடிய போற விஷயத்துக்கு ஓவரா செலவு பண்றது வேஸ்ட். நீண்ட கால பயன்பாடுக்கு நம்ம அடுத்த தலைமுறையும் இது உபயோகப்படுத்த போறாங்கன்னா நிச்சயமா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுக்கு அடுத்தது தனியார் மயத்தை எப்படி வந்து முதலீடுகளை ஈர்க்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். தனியார் முதலீடுகளை எப்படி ஈர்க்கிறது? நல்ல சாலை வசதி இருக்கணும், அவங்களுக்கு மின்சாரம் குறைஞ்ச விலையில கொடுக்கணும். பிரைவேட்ல இருந்து வரவங்களுக்கு நிலத்தை வாங்கும் போது இப்ப மார்க்கெட் ரேட்ல 50 ரூபாய் ஒரு சென்ட் இடம் வந்து ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குதுன்னா தொழிற்சாலைகள் அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு 5,000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் அப்படின்ற ரேஞ்சு கொடுப்பாங்க. மார்க்கெட் ரேட்டை விட குறைஞ்ச விலையில கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாட்டு முதலீடு
செய்யறவங்க இது மாதிரி ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஈஸியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இவங்க ரெடி பண்ணி தராங்களே அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துல வந்து நிறைய தொழிற்சாலை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் காரணமா இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், சரி இதெல்லாம் பண்ணணும், ஒரு தொழில் பூங்காக்களை உருவாக்கணும். தொழில் பூங்காக்கள்னா என்ன, அதுல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தொழில் பூங்காக்கள், இந்த தொழில் பூங்காக்கள் அப்படின்னா என்னன்னா நம்ம சிகாட்டு சிகோ இந்த மாதிரி வகைகளை நம்ம சொல்ல முடியும். அந்த தொழில் பூங்காக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அகலமான சாலை வசதி இருக்கும். உடனடியாக டிரான்ஸ்போர்ட்டுக்கு போற மாதிரி வசதி இருந்ததுன்னா அவங்க இமிடியேட்டா அதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கறதுக்கு வாகன வசதிக்கு போறதுக்கு அந்த ரோடு நல்லா இருக்கும். மின்சார வசதி இருக்கும். அப்புறமா கழிவு பொருளுக்கு அந்த தொழிற்சாலையில உருவாகும் கழிவுகளை சுத்திகரிப்பு செய்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு தோதுவான இடமா இருக்கட்டும். அதே போல இன்டர்நெட் வசதி, இந்த மாதிரி தொலைத்தொடர்பு வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏதுவானதா இருக்கணும். சோ உதாரணத்துக்கு இது என்ன மாதிரி தொழில் பூங்காக்கள்னா தகவல் தொழில் பூங்கா, சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக வரி சலுகை கூடிய பகுதிகள், அந்த மாதிரி ஒரு பூங்காவை கிரியேட் பண்ணி தரணும். சோ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன வரும் நம்மள பயன் அப்படின்னா, வெளிநாட்டுல இருக்கிறவங்க இவ்வளவு வசதியை நமக்கு எல்லாமே ஒரு இடத்துல புதுசா வாங்கி உருவாக்குறத விட ஒரு தொழில் பூங்காக்குள்ள நேரா வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு குறுகிய காலமாவது, செலவு குறையுது. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈஸியா இந்த இடத்துல தொழில் பண்ண வெளிநாட்டுல இருக்கிறவங்க வருவாங்க. ஆனா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி எதுவும் பண்ணாம எல்லாத்துலயும் ஒரு நாட்டுக்கு ஒருத்த வரான், வெளிநாட்டுல இருந்து வரான், அவனுக்கு வந்து தேவையான வசதிகளை செய்து கொடுத்தாதான் தொழிற்சாலை தொடங்கும், நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பெருகும், வேலை வாய்ப்பு வந்து நிறைய இளைஞர்களுக்கு கிடைக்கும், மக்களோட டெய்லி வருமானம், ஆண்டு வருமானம், தனிநபர் வருமானம் இதெல்லாம் பெருகும் போது ஜிடிபி வளர்ச்சியும் அதிகமா உருவாகும். செல்ஃப் நம்ம டெவலப்மெண்ட், அதாவது உற்பத்தி, நாமளே செல்ஃபா உற்பத்தி பண்ணும் போது இங்க இருந்து நிறைய பண நடமாட்டம் இருக்கும் போது நம்மளோட ஜிடிபி வளர்ச்சியும் சிறப்பா இருக்கும். சோ இதெல்லாம் பண்ணாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஒவ்வொரு வருஷமும் திரு முதல்வர் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் வெளிநாட்டுக்கு இன்ப சுற்றுலா போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்போ அவங்க குடும்பமே ஒரு ஸ்பெஷல் பிளைட் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க எல்லா வசதிகளும் அரசாங்க பணம், நல்லா புரிஞ்சுங்க, அரசாங்கத்தோட பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க இன்ப சுற்றுலா போயிட்டு நாட்டுல வெளிநாட்டுல இருந்து நிறைய முதலீடுகள் கொண்டு வந்தேன்னு சொல்றாங்க. அதுக்குதான் எதிர்கட்சிகள் எல்லாம் என்ன கேட்கிறாங்கன்னா, நீங்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன மாதிரி வெளிநாட்டு முதலீடுகளை நீங்க ஈர்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் கொடுக்கல. தொழில்துறை மந்திரி திரு ராஜா தான் வந்து ஒரு வெள்ளை பேப்பரை காட்டி இதான் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி நக்கல் அடிச்சாரு. எதிர்கட்சியை சேர்ந்த திரு எடப்பாடி பழனிசாமியை வந்து ரொம்ப கிண்டல் அடிச்சு சொன்னாரு. சோ இவங்க கிண்டல் அடிக்கிறதுக்கு நம்ம பணம், நாம வரி கட்டுறோம், இவங்க கடன் வாங்கி என்ஜாய் பண்ண போறாங்க. இதுதான் இவங்களோட நோக்கமா செயல்படுது. சரி, இதெல்லாம் பண்ணிருக்காங்களா? எத்தனை தொழில் பூங்காக்களை இவங்க உருவாக்கி இருக்காங்க நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு அப்படின்னா மிகப்பெரிய குவெஸ்டின் மார்க். இவங்க ஒரு சிலது பண்ணிருக்காங்க, நம்ம சுத்தமா இவங்க பண்ணலன்னு சொல்லல. பட் அது முழுமையா பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. சரி, அடுத்தது நம்ம வந்து பாத்தீங்கன்னா, சரி இந்த கடனை அடைக்கிறதுக்கும் வட்டி கட்டுறதுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிட்டு திருப்பி வட்டி கட்டுறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடன் வாங்கி கடன் கொடுப்பவன் முட்டாள் அப்படின்னு நம்ம பழமொழியே இருக்கு. அதுல இந்த மாதிரி இவங்க கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்குறாங்க. அததான் பண்ணிருக்காங்க. இவங்க செல்ஃபா வந்து நம்ம சம்பாதிச்சோ இவங்க பண்ண இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மேல வரியை வச்சு இவங்க கட்டிட்டாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இவங்க திருப்பி ஒரு கடனை வாங்கி கடனை கொடுத்திருக்காங்க. சோ இததான் இவங்க பண்ணிருக்காங்களே கண்டி. இது என்ன ஆகுது அப்படின்னா, மாநில நிதி சுமையை அதிகப்படுத்துது, நிதி சுதந்திரம் இல்லாம ஆக்குது. இப்படி நிதி சுதந்திரம் இல்லாம ஆக்குறதுக்கு என்னன்னா, நம்ம அரசு ஊழியர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாங்களா இந்த அரசாங்கம், இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? காரணம் என்னன்னு சொன்னாங்க, நாட்டுல நிதி பற்றாக்குறை, இப்போ இவங்களுக்கு எல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நிதியை கரெக்டா கையாண்டு இருந்தாங்கன்னா ஏன் இவங்க வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்க முடியாது? இப்ப பாத்தீங்கன்னா நாலு ஒரு வண்ணம் போராட்டம் போராட்டம் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், டாக்டர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, இவங்க முறையா நிதிய கையாள தெரியாததுனால, இவங்க கையாளாகாத தனத்தால இவங்க அத்தனை மக்களும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம தமிழக முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இந்த 5 வருஷத்துல நான் அண்டை மாநிலம் பெருமைப்படுற அளவுக்கு இவர் ஆட்சி பண்ணாராம். இன்னைக்கு சட்டசபையில சொல்லியிருக்காரு. இது வெக்கமா இல்ல? இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு செல்ஃபா தம்பட்டம் அடிச்சுக்கிறோம். நம்ம உங்களை மற்றவங்க தான் பாராட்டணுமே கண்டி, நீங்களே உங்களை பாராட்டிக்கிறது பேரு பாராட்டு அல்ல. தமிழக முதல்வர் அவர்களே உங்க கவனத்துக்கு இத நாங்க சொல்றோம், கேட்டுக்குங்க. அடுத்தது வருவாய் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இதுல தேர்தல் வாக்குறுதியில என்ன கொடுத்தீங்க அப்படின்னா, இந்த வருவாய்
பற்றாக்குறைய எடப்பாடி பழனிசாமி அதாவது 2017 இருந்து 2021 ஆண்டு வரைக்கும் 4 வருடம் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்தாரு. அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி 6 ஆண்டுகள் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி செய்தாங்க. இந்த 10 ஆண்டுல இவங்க நிதியை ஒழுங்கா கையாளாதால நிதி பற்றாக்குறை மாநிலத்தில் நிலவுது. நாங்க வந்தோம்னா இந்த நிதி பற்றாக்குறைய மேம்படுத்துறதுக்கு சிறப்பான செயல்படுவோம் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனா நடந்துதா? யதார்த்தம் என்ன ஆச்சு? தோத்து போயிச்சவங்க. நீங்க எது சொல்லி எது நடந்திருக்கு? இது மட்டும் நடக்கிறதுக்கு உடனே நிதி மேலாண்மையை உயர்த்துவதற்கும் கையாள்வதற்கும் ஒரு குழு அமைச்சிங்க. அந்த குழு என்ன பண்ணுது இவ்வளவு நாள்? அந்த குழு சொல்றதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா கூட அந்த குழு சரியான குழுவான்னு தெரியல. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இவ்வளவு பெரிய கடன் வாங்கியிருக்காங்க. கடந்த 2025-26 ஆண்டு மட்டும், அதாவது இந்த நடப்பாண்டு மட்டும் 1,84,551 கோடி கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அதுக்கு மூலதனத்துக்காக நீங்க செலவு செய்த பணம் 54,441 கோடியை மட்டும் தான் நீங்க செலவு பண்ணிருக்கீங்க. நம்ம மூலதனம் என்னன்றதை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மீதி பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியல. எங்க போச்சு அந்த பணம்? இவங்க என்ன பண்ணாங்க கேட்டா தெரியாது. அதுக்கு இவங்க இந்த டீட்டெயில்லாம் நம்ம எப்படி எடுத்திருக்கோம். இன்னைக்கு பட்ஜெட் மறுமதிப்பீடு செய்யறதோ இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணதுல அவங்க கொடுத்த டீட்டெயில் வச்சுதான் இப்ப நாம உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இதுக்கப்புறமா இவங்க வந்து ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அதாவது அந்த பட்ஜெட்ல என்ன சொல்றாங்கன்னா, வருவாய் 10 ரூபாய்னா செலவு 25 ரூபான்னு காட்டுறாங்க. அப்ப நீங்க என்ன பட்ஜெட் வருவாய் பற்றாக்குறைன்னு போட்டிருந்தீங்கன்னா 25-26ல 41,635 கோடி வருவாய் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. வருவாயை விட செலவு அதிகமா இருக்குன்னு நீங்க சொல்லி இருக்கீங்க. சரியா? ஆனா இப்ப எவ்வளவு இருக்கு தெரியுமா? போன 25-26ல முடிஞ்சு இப்ப இந்த 26ல இருக்கிறது 69,219 கோடி வருவாய் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. என்ன நீங்க நிதி மேலாண்மை அடைவதற்கு செய்தீங்க? உங்க குழு என்ன பண்ணுச்சு அப்படின்றத இந்த இடத்துல கேள்வி கேட்கலாம். இரண்டாவது, மாநிலத்தின் அன்றாட செலவுக்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னா, சம்பளம், வட்டி கட்டுறது, மானியம் வழங்குறது, இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்க செலவு இவ்வளவு தூரம் ஏறினதுக்கு மிக முக்கிய காரணமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.84 லட்சம் கோடியை வந்து இந்த ஒரு ஆண்டுல மட்டும் நீங்க வாங்கி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத செலவுக்காகவும் கடனை வட்டி கட்டுறதுக்காகவும் மானியத்தை கொடுக்கறதுக்காகவும் மட்டும் தான் செலவு பண்ணிருக்கீங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, கரெக்டான நிதியை வந்து யூஸ் பண்ண இவங்களுக்கு தெரியல. கடன் வாங்கி கடனை கொடுத்துறாங்க. இதுக்கு பேரு தம்பட்டம் அடிச்சுக்கிறதுல என்ன இருக்காது, யார் வேணா பண்ணலாமே. டெவலப் பண்றதுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கு இவங்களுக்கு வழி தெரியல. சோ கடைசியா இவங்க பண்ணதுனால நமக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தலையிலும் நமக்கு, அதாவது இண்டிவிஜுவலான எனக்கு மட்டும் கடன் வந்து பாத்தீங்கன்னா 1.27 லட்சத்துல இருந்து 1.50 லட்சம் வரைக்கும் கடனை வச்சிருக்காங்க. as of now ஒரு பிறக்கிற குழந்தைக்கு கூட இவங்களால 1.27 லட்சத்துல இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில நீங்க கடனாளியாக இருக்கிறீர்கள். இதுதான் இந்த திராவிட மாடல் அரசின் சாதனையாக இந்த இடத்தில் உங்களுக்கு நாங்க சொல்றோம். சரி, இப்போ இந்த தமிழகத்தின் இப்ப இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப தமிழகத்தின் மொத்த கடன் எவ்வளவு இருக்கு தெரியுமா? சுமார் 10,70,000 கோடிய கடனா இன்னைக்கு தமிழக தலையில வச்சிருக்காங்க. இது நம்ம சொல்லலங்க, அவங்க கொடுத்த அறிக்கையில இதுதான் இருக்கு. சோ உலக வங்கியில இருந்து இவங்க வாங்கின கடன் இது வரைக்கும் 10,71,00,000 கோடிய நம்ம தலையில வச்சிருக்காங்க. இதை ஒவ்வொரு தனி மனிதன் தலையிலையும் இந்த கடன் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனா நாம இருக்கோம். சோ இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, உங்களுக்கு தெரியாம எங்க போகுது? ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க இவங்க. இந்த ஒன்றிய அரசு ஒழுங்கா எங்களுக்கு ஜிஎஸ்டியோட நிலுவைத் தொகையை கொடுக்கல, அரசு நிதி மத்திய அரசுல இருந்து வரக்கூடிய நிதியை எங்களுக்கு வழங்கவில்லை. நானாகவே சுயமாக இந்த மாநிலத்தை ஜிடிபி வளர்ச்சியை அதிகமாக காட்டினேன் என்று சுயத்தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் திரு ஸ்டாலின் அரசாங்கமே உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோட மாத வருமானம் வரியிலிருந்து வர்றது 2.06 லட்சம் கோடி தான். ஆனா நீங்க கடன் வாங்கினது எவ்வளவு தெரியுமா? மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிறோம். நீங்க சொல்றதையே நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா அவங்க கொடுத்தாங்களா கொடுக்கலையா நீங்க வேலை அறிக்கை கொடுங்க. எதுக்கு என்னென்ன பணம் கொடுத்தாங்க நீங்க
நீங்க அந்த பணத்தை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணீங்க நீங்க சொல்லுங்க. ஆனா இதுல 90% அதாவது வருமானத்தை விட கடனோட வளர்ச்சி எவ்வளவு இருந்ததுன்னா 90% வாங்கி நீங்க இந்த நிதிய சமாளிச்சிருக்கீங்க. வருவாய் 10%ங்க. நீங்க ஆனா 90% கடன் வாங்கிய இந்த 5 வருடங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த அரசியல் ரீதியாக இலவசங்களை அறிவிப்பதும் தேர்தலுக்காக திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்குவதும் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் அரசாங்கம் நிதி மேலாண்மையை கோட்டை விட்டுச்சுன்னா நாங்க இந்த இடத்துல சொல்றோம். சோ இப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல எப்படி நிதி பற்றாக்குறையான சமயத்துல கடன் வாங்காம எப்படி உற்பத்தியை பெருக்குவது? அப்படியே கடன் வாங்கினாலும் நீங்க உற்பத்தியை பெருக்குவதற்கோ வருமானத்தை கூட்டுவதற்கோ வழிவகை செய்தீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. உங்கள் அரசாங்கம் தோல்வி அடைந்த அரசாங்கமாகவே எங்களுடைய HKS வாய்ஸ் மீடியாவோட மதிப்பாய்வுல நாங்க இந்த இடத்துல சொல்றோம். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு மீண்டும் தமிழக அரசு வாக்களிக்க வேண்டுமா? அப்படி ஒரு கால் வாக்களித்து நீங்க மீண்டும் ஆட்சி அமைத்தால் இந்த தமிழகத்தை தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி கடவுளாலையும் அதாவது ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.